தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 4/4/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 119:3. அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, அநீதி செய்யாமல் அவரது வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், என் அன்பு மகனே மகளே, நீங்கள் எந்த விதத்திலும் பிறருக்கு அநியாயம் செய்யாமல் என்னுடைய வழிகளில் நடங்கள் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, நாம் இன்று சனிக்கிழமை கர்த்தர் நமக்காக பூமியின் அடியில் இருந்த நாள், அவர் மரணத்தை அனுபவித்த நாள், நம் பாவங்களுக்காக அவர் இறந்த நாள். நாமும் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அவருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்யாமல், பிறருக்கு நினைவில் கூட அநியாயம் செய்யாமல் அவருடைய வழிகளில் வாழ்வோம் என்று முடிவெடுத்து வாழ நினைக்கின்றோம். வாழ்ந்து கொண்டு இருப்போம், வாழ்வோம். அப்படித்தானே? கர்த்தர் அப்படி நாம் வாழும் பொழுது நம்மை பாக்கியவான் பாக்கியவதி என்று கூறுகின்றார். ஆகவே நாம் இந்த ஈஸ்டர் பண்டிகையோடு நம்முடைய பொருத்தனையையும் பரிசுத்தத்தையும் விட்டுவிடாமல், சாத்தானுக்கு இடம் கொடாமல், சிறிய அநியாயம் கூட செய்யாமல் அவருடைய வழியில் நடப்போம். அனுதினமும் அதிகாலையில் எழும்பி சாத்தானுடைய சதிகளுக்கு என்னை விட்டு கொடுத்தாதீர்கள் இறைவா என்று அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய தூய ஆவியானவருடைய பலனை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வோம். அப்பொழுது கர்த்தர் நம்மையும் நம் சந்ததிகளையும் 1000 தலைமுறை மட்டும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, கிருபை நாட்களில் இந்த பெரிய சனிக்கிழமை எங்கள் பாவங்களுக்காக நீர் பூமியின் அடியில் இருந்தீர், மரித்தீரப்பா. நாங்களும் எங்கள் பாவங்களுக்கு மரித்து உமது விருப்பத்தின்படி பிறருக்கு நினைவில் கூட அநியாயம் செய்யாமல் உமது வழிகளில் நடப்போம் என்று உறுதி கூறுகின்றோம். இந்த உறுதியை எங்கள் ஜீவன் உள்ளவரை உம்மை சந்திக்கும் வரை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உமது தூயாவியனவின் துணை வேண்டி நிற்கின்றோம் அப்பா. சாத்தான் இனி எங்களை வஞ்சித்து விடக்கூடாது. எங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும். உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து நீர் விரும்பிய பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.